இந்தியாவினுடைய இன்றைய வேலை வாய்ப்பு என்பது 3 பட்டதாரிகளில் 2 பட்டதாரிக்கு வேலை இல்லை. 85% இளைஞர்களுக்கு வேலை இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். நம்ம பல்வேறு விழிப்புணர்வு கொண்ட பதிவுகளை போட்டு வரோம். குறிப்பாக வேலையில்லா இளைஞர்கள், மாணவர்கள், வறுமை ஒழிப்பு, இந்தியாவுடைய கல்வி வளர்ச்சியில், உயர்கல்வி வளர்ச்சியில், புதிய தொழில் தொடங்குவதில் என்று பல்வேறு விஷயங்களை நம்ம அவ்வப்பொழுது முன்னுக்கு வருகின்ற விஷயங்களை நம்ம வீடியோவாக பதிவு செய்து இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற வகையில் பதிவு செய்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு வீடியோ, இந்தியாவினுடைய வளர்ச்சியில் இளைஞர்களுடைய பங்கு என்னவாக இருக்கும் என்பதுதான். இது ஒரு ஆர்டிக்கல்ல நிறைய பேர் பல்வேறு கோணங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த விஷயம் இன்னொரு பரிமாணத்தில், இன்னொரு கோணத்தில் எழுதப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அது இளைஞர்கள் சிந்திக்கக்கூடிய, மாணவர்கள் சிந்திக்கக்கூடிய, மாநில ஆட்சியாளர்கள், மத்திய ஆட்சியாளர்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும் என்று நான் நம்புறேன். அந்த வகையில் இதை ஒரு வீடியோவாக கொடுத்து இளைஞர்களும், மாணவர்களும், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களும் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். அரசை புரிந்து கொள்ளுதல், மாநில அரசை புரிந்து கொள்ளுதல், இந்திய பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளுதல் என்ற அடிப்படையில் இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. அது என்ன சொல்றாங்கன்னா, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு இன்மை, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. சில நேரங்கள் சிறிதாக குறைகிறது. ஆனால் அந்த வேலையில்லா திண்டாட்டத்துக்கும் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் நேரடியான நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று சொல்றாங்க. அதனால 1983 முதல் 2007, 2008 வரையில் ஒரு தரவு எடுக்கிறாங்க. அந்த தரவின் அடிப்படையில் படித்து வெளியே வந்தவர்களும் வழங்கப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கும் உள்நாட்டு ஜிடிபி என்று சொல்ற கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்ற வகையில் அந்த வளர்ச்சிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, கேப் இருக்கு என்று சொல்றாங்க. இது ஒரு 2.5 சதாப்தங்களாக இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று அவர்கள் சொல்றாங்க. அப்போ இதுல என்ன முன்ன சொன்னா, உற்பத்தி, வேலை வாய்ப்பை அதிகரிப்பதற்கும் இளைஞர்களுக்கான வேலையின்மை, வேலையில்லா திண்டாட்டத்தை குறைப்பதற்குமான பரிந்துரைகளை இந்த ஆர்டிக்கல்ல, அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல்ல சொல்றாங்க. இளைஞர்களுடைய கல்வி திறனையும் திறன் மேம்பாட்டையும் மேம்படுத்துவதற்கான எந்த திட்டங்களும் மாநில அரசும் இல்ல, மத்திய அரசும் இல்ல. திறன் மேம்பாடு, கல்வி அப்டேஷன் இருக்கின்ற பொழுதுதான் அது வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கும். வேலை வாய்ப்புகளை வழங்குகின்ற அந்த நிறுவனங்கள் இவருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும். கூடுதலாக உலக பொருளாதார சந்தையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மனித வளம் போட்டி போடுவதற்கு ஏதுவாக மாறும் என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. அதற்கு இது ஒரு உந்து விசையாக இருக்கும், ஊக்க சக்தியாக இருக்கும். இந்த ஐடியா, நாங்கள் சொல்ற இந்த ஐடியா ஊக்க சக்தியாக இருக்கும். இதை மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் ஃபாலோ பண்ணா அடுத்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவினுடைய மனித வளம் என்பது உலகத்தரம் வாய்ந்த மனித வளத்தோடு போட்டி போடும் என்று ஒரு கருத்தை சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய, ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. இது ரிசர்ச் ஆர்டிகல். இது அப்போ இப்படி மாநில அரசுகளோ மத்திய அரசுகளோ சிந்தித்ததாக தெரியவில்லை என்றுதான் இது அதுல அவங்க சொல்றாங்க. கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா, 21ஆம் நூற்றாண்டில் பொருளாதார வளர்ச்சி சவாலில் இளைஞர்களின் சவால், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று அவர் சொல்றாங்க. ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு என்பது மிக மிக முக்கியமானது. வேலை வாய்ப்பை பெருக்குகின்ற மாநில அரசுகளும் மத்திய அரசு அதற்கு முக்கியமான பங்கை வகிக்கிறது என்று அந்த ஆர்டிக்கல் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இன்டர்நேஷனல் லேபர் ILO என்ன சொல்லுதுன்னா, ஒரு தொழிலாளிக்கு அந்த வேலை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும், அவர்கள் குடும்பம் வாழ்வதற்கான பொருளாதார தேவையை ஈட்டுவதற்கான அந்த வேலை செய்வதன் மூலமாக அவர் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். டீசன்ட் ஜாப், டீசன்ட் வேஜஸ் என்று சொல்லுது ILO. அது டீசன்ட் ஜாப், டீசன்ட் வேஜஸ் என்ற விஷயங்கள் இன்டர்நேஷனல் லேபர் கான்ஃபரன்ஸ் 2005 நடந்த பொழுது அப்படி ஆசிய நாடுகள் அப்படி இல்லை, குறிப்பா இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியாவில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய அந்த தரத்தை உலகளாவிய தரமாக மாற்ற வேண்டும் என்று ILO அப்பவே சொல்லுது, 2005 சொல்லுது. அதற்கு தகுந்தாற் போல் நம் இந்தியாவில் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்தார்களா என்றால் இல்லை என்றுதான் நாம் சொல்லணும். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இது மில்லினியம் டெவலப்மெண்ட் இலக்கு, MDG, மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல், இலக்கு என்ற திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்துகின்ற பொழுது அது இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அது மட்டுமல்ல, அந்த இன்டர்நேஷனல் லேபர் கான்ஃபரன்ஸ் 2005 நடந்த பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் வேலை வாய்ப்பு பற்றி விவாதம் நடந்தது. கண்ணியமான வேலை கிடைக்காத பல இளம் தொழிலாளர்கள் இருப்பதாக அந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ 2005 இன்டர்நேஷனல் லேபர் கான்ஃபரன்ஸ்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, கணிசமான எண்ணிக்கையிலான இளைஞர்கள் குறைந்த வேலையில் உள்ளனர். என்ன படித்தார்களோ அந்த படிப்புக்கு தகுந்தாற் போல வேலைகள் கிடையாது. ரொம்ப ரொம்ப கீழே லோவர் லெவலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேலை, படிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் ஏதோ ஒரு வேலையை செய்தார்கள், பார்ட் டைம் ஜாபாக செய்தார்கள். அவர்களுக்கான நிரந்தரமான வேலையை பெறுவதற்கு மிகப்பெரிய பிராயத்தமாக இருந்தது. 100% இளைஞர்களுக்கு அவர்கள் வேலை, நிரந்தர வேலை கிடைக்கவில்லை என்று அந்த அறிக்கையில், ILO அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்டர்நேஷனல் லேபர் கான்ஃபரன்ஸ் என்ற அந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டிருக்கு என்று அந்த ஆர்டிகல் சொல்லுது. அது மட்டுமல்ல, தற்காலிக பணியை, சாதாரண பணிகள், லோ வேஜஸ்ல வேலை செய்திருக்கிறாங்க என்ற விஷயங்களையும் சொல்றாங்க. இளைஞர்களும் தகவல் தொழில்நுட்பத்துறை இன்னும் ஒன்று இருக்கு. 95 to 2090 1995 வருது. அந்த தகவல் தொழில்நுட்பத்துறை என்ன சொல்றாங்க, அந்த தகவல் தொழில்நுட்பத்துறை வந்தால் எல்லாம் தலைகீழாக மாறிடும், இந்தியா வேகமாக முன்னேறிடும், பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுடும் என்றெல்லாம் அவர்கள் கணித்தார்கள். ஆனால் நடந்தது வேறு. இப்போ நான் வந்து இப்போ 2024 பார்க்குறேன் என்ன நடந்திருக்கு. அந்த ஐடி செக்டார் வந்தது பிறகு ஐடி செக்டார்ல டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அது கூட சென்னை போன்ற, சென்னை கோவை போன்ற நகரம், மெயினாக சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் பெருநகரங்களில் மட்டும் அந்த ஐடி கம்பெனி வந்திருக்கு. தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் வித்தியாசமாக நாம் என்ன சொல்லியிருக்கிறோம், கோவையில் ஒன்று வந்திருக்கு. அதில் மதுரை, திருநெல்வேலி போன்ற, திருச்சி போன்ற நகரங்களுக்கும் ஐடி பார்க் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு எடுக்குன்னு வச்சுங்களேன். இவர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அப்பவே 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாங்கன்னா, ஐடி நிறுவனங்கள் வருவதன் மூலமாக பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் என்று சொல்ல முடியாது. படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், ஆனால் அது கூட பெருநகரங்கள் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், கிராமப்புற இளைஞர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று ஒரு கணிப்பு அப்பவே சொல்றாங்க. அது நிஜமாக இருக்கிறது. இப்போ காலேஜில் கேம்பஸ் வைக்கிறதுனால அது கிடைக்குது. கேம்பஸே இல்லாத காலேஜ் இருக்கு. 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் 30 காலேஜ் மட்டும் தான் கேம்பஸ் இருக்குது. அப்ப 410 காலேஜில் கேம்பஸ் கிடையாது. கேம்பஸ் இல்லாத பள்ளிகளில் படிக்கக்கூடிய, கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன, கேம்பஸ் என்ன, வேலை வாய்ப்பு என்ன, அவர்களுடைய வேலைக்கான உத்தரவாதம் என்ன, இதற்கு என்ன சொல்ல போறோம் என்ற விஷயத்தையும் கூட அப்பொழுது அந்த ஆர்டிகிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஐடி என்ற சேவைத்துறையில வேகமாக வளர்ந்ததில் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் படித்த திறமை வாய்ந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கும், ஆனால் அதை கிராமப்புற இளைஞர்கள் உருவாக்காது என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இது உயர்கல்வி படித்த கல்வி தகுதியுடையவர்கள் மட்டும்தான் வேலை கிடைக்கும். BE ME படித்தவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்பொழுதுதான் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கல்லூரியில், கிறிஸ்டின் காலேஜில், ஒரு சில காலேஜுகளில் BCom படித்தவர்கள் கூட கேம்பஸ் வரும். அது சொற்ப எண்ணிக்கையில் வரும். அது கூட 3ஆம் தரமாக இருக்கக்கூடிய கம்பெனியிலிருந்து போவாங்க, கேம்பஸ் எடுக்க போவாங்க. அப்ப இந்த இடத்துல யாருக்கு வேலை கிடைக்கும்? 4 ஆண்டுகளை பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து யார் படிக்க வைக்கின்றார்களோ அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். அது கூட பட்டு மாதிரி போச்சு. கேம்பஸ் எடுத்துட்டு கம்பெனிக்கு போயிட்டு அங்க டெஸ்ட் எழுதணும், டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணணும். டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணவில்லை என்று சொன்னால் அவர்கள் திரும்ப வீட்டுக்கு அனுப்புவாங்க. திரும்ப அவர்கள் வேலை இல்லாத மாணவர்களாக, இளைஞர்களாக மாறிடுவாங்க. ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்ணணும், திரும்ப வேறு வேலைக்கு ட்ரை பண்ணணும். ஸோ கேம்பஸ் என்ற ஒரு மாயா ஜாலம் என்பது உடைந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு என்பதையும் இப்படி நாம் இதை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இதோடு கூடுதலாக கடைசியாக என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆர்டிகல்ல, ரிசர்ச் ஆர்டிகல்ல, மொத்த வேலை வாய்ப்பில் அதன் பங்களிப்பு மிக குறைவு. 100% கொடுக்க வேண்டிய வேலை வாய்ப்பில் ஐடி துறையில் கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்பது 5% இருக்கலாம், இல்லை 7% இருக்கலாம், அதிகபட்சம் 9% இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக படித்துட்டு வெளியே வந்திருக்கிற வேலை இல்லாத இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அந்த வேலையில்லா இளைஞர்களுடைய அந்த சதவிகிதத்தில் பெரும்பான்மையான சதவிகிதம் 90% மேல ஐடிஐ சாராதவர்கள் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களுக்கு சொல்லி, இதுக்கு முன்னாடி வீடியோ கூட சொல்லிருக்கிறோம். ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மை பற்றி, அதற்காக படித்தவர்கள் BE மெக்கானிக்கல் படிச்சவங்க, ஆர்கிடெக்சர் படிச்சவங்க, டிப்ளமோ படிச்சவங்க, ஐடி படிச்சவங்க, இப்படி எண்ணற்ற துறைகளை டிஃப்ரெண்ட் கோர்சஸ் படிச்சு வேலை இல்லாத இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பற்றி எல்லாம் இந்த ஆர்டிகல்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இளைஞர்களுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக நான் ஏற்கனவே கூட சொன்னேன், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளுடைய கல்வி, பொருளாதாரம், வறுமை, பாவர்ட்டி, சுகாதாரம் போன்றவற்றை, சுகாதாரத்தை WHO பார்க்குது,
போன்றவற்றை இந்த 2 அமைப்புகளும் உன்னிப்பாக கவனித்து ஆண்டுதோறும் அறிக்கையை அந்தந்த நாடுகளுக்கு தெரிவிக்கிறது. ஏன்னா அனைவரும் அந்த WHO உறுப்பினராக இருப்பாங்க, இந்த மாதிரி ILO உறுப்பினராக இருப்பாங்க. அந்த உறுப்பு நாடுகளுக்கு ILO அந்த தரவுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த தரவுகளின் அடிப்படையில் அந்த அரசு அவங்களுடைய எதிர்கால திட்டங்களை வகுத்துக் கொள்ள முடியும். பொருளாதார திட்டங்களை, வேலை வாய்ப்புகளை, கல்விய, சுகாதாரத்தை என்று அவர்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். இது உலக நாடுகளின் ஒத்துழைப்போடு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பினுடைய கூட்டு செயல்பாடு. இது ஆண்டுக்கு அந்தந்த நாடுகளுக்கு கொடுப்பாங்க, இந்தியாவுக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த தரவுகளின் அடிப்படையில் இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்தியாவினுடைய இன்றைய வேலை வாய்ப்பு என்பது 3 பட்டதாரிகளில் 2 பட்டதாரிக்கு வேலை இல்லை. 85% இளைஞர்களுக்கே வேலை இல்லை. 85% இளைஞர்களுக்கே வேலை இல்லை என்று சொன்னால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்னவாக இருக்கும்? இதுதான் இந்த வீடியோவுடைய நோக்கம். எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோவை பார்க்கின்ற நண்பர்கள் நீங்கள் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சொல்லப்பட்ட தரவுகள், ILO தரவு, இந்திய அரசு கொடுத்திருக்கிற தரவுகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறது, இந்த வீடியோவை பற்ற கருத்துக்கள் உங்களுக்கு என்னவாக இருக்கிறது என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Until then, bye. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.